இது மிகப்பெரிய கேடுகட்ட உலகத்தில் தான் நம்ம வாழன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தங்க. யூடியூப் சேனல் திறந்தாலும் சரி தான், ஃபேஸ்புக்கில் திறந்தாலும் சரி தான், இதை பற்றி மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஒரு பெண்மணி தகாத உறவை வச்சிட்ருக்காங்க. ஒரு கணவர் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாரு. வெளியே வான்னு சொல்லிட்டு அது அடிச்சிட்ருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும். அது இருந்த போதும் அந்த தகாத உறவை கண்டுபிடிச்சி அந்த பெண்மணி அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காரு. ஓகேங்களா? இருந்த போதும் அந்த லாஸ்ட்டாக ஒரு காணொலி விடுவார் பாருங்க. அந்த குழந்தை சொல்லுது பாருங்க ஒரு வார்த்தையும், அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பான்னு. சத்தியமாக அந்த இடத்துல நான் செத்துட்டேங்க. அந்த அளவுக்கு என்னால் முடியலைங்க. அந்த அளவுக்கு கேவலமான உலகத்தில் தான் நம்ம இருக்கோமான்னும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுமாரியும் ஒரு உலகத்தில் நம்ம வாழணும் போது என்ன தான் நம்ம சொல்கிறதுனே தெரியல. இது எந்த 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 இடத்துக்கு தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. கலாச்சாரன்ற பேரில் கலாச்சார சீரழிவு தான் நிறைய நடைபெறுகிறது. ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சுங்க. அந்த குழந்தை எனக்கு அந்த நாய்ங்க எப்படியே செத்து போட்டேங்க. அந்த குழந்தை பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குதுங்க எனக்கு. அந்த அளவுக்கு அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பையன் குழந்தை. இப்போதைக்கு சில பல காணொலிகள் வருது. அவர் உயிராக தான் இருக்குங்க, அந்த குழந்தை உயிராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வருது. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காணொலியை எடுத்து போடுறாங்க நிறைய பேர். ஓகே, இது அரசாங்கத்தின் மூலியமாகவோ இல்லை போலீஸ் மூலியமாகவோ எடுத்து இதை செய்யுங்க. கரெக்டாக செஞ்சு ஒரு நல்ல இடத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்வுக்கு ஒரு கொண்டு போங்க. இந்த மாதிரி காணொலி நீங்கள் விடுறதால நிறைய பேர் மைண்டில் தேவையில்லாத டிஸ்டர்ப் ஆகுதுங்க. நானே கண்ணீர் விட்டு அழுதுங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது யாராலையும் மறக்க முடியாது. அந்த சின்ன பஞ்ச குழந்தை அது ஒன்று சொல்லும்போது அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாடு ஒழுக்கமான மாநிலங்க. அதுக்கேற்ற மாரி நடந்துக்குங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. நன்றி.